வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம உலகத்திலே ஃபாஸ்டா ஓடக்கூடிய விலங்குகள் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க செய்ய வேண்டியது உங்களோட ஃபேவரட்டான விலங்கு இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க. உங்க கெஸ்ஸிங் கரெக்டா இருந்துச்சுன்னா அதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்கள். என்னது டாப் 10 வேகமான விலங்குகள் பட்டியல்ல மனிதனா? கண்டிப்பா இல்ல தான். இந்த லிஸ்ட்ல மனிதர்கள் வர சான்ஸே இல்லை. இருந்தாலும் நாம ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா, மனிதர்களாகிய நம்மளோட வேகத்தை நம்ம சொன்னாதான் மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அதோட உண்மையான வேகத்தை உங்களால் கெஸ் பண்ண முடியும். சொல்லப்போனால் விலங்குகள்லேயே ரொம்ப வீக்கான ஸ்லோவான ஒரு உயிரினம் மனிதர்கள் தான். ஒரு மனிதனால் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். அதுவும் இந்த 45 கிலோமீட்டர் வேகம் ஓட்டப்பந்தயத்தில் வீரர்கள் ஓடக்கூடிய வேகம். சாதாரண மனிதர்களால் இந்த வேகத்தை கூட தொட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதனால் வேகமாக ஓடி ஒரு நாய்ட்டேந்து கூட தப்பிக்க முடியாது. நாய்கள் கூட வேகமாக ஓடும். குதிரைகள். இதுவுமே நமக்கு ஷாக் தான். நாம் குதிரைகளை வேகமான உயிரினங்களாக தான் கருதுவோம். இருந்தாலும் இந்த குதிரைகளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போது இதை விட வேகமாக வெறித்தனமாக ஓடக்கூடிய மிருகங்கள் நிறையவே இருக்குது. ஒரு குதிரையானது கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. சொல்லப்போனால் பந்தயத்தில் ஓடுறதுக்காகவே உருமாற்றம் செய்யப்பட்ட பிரீடு வகைகள். இதோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் தான். அதே போல் இந்த வேகத்தை தொடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஓகே, குதிரைகள் விசஸ் வரி குதிரைகள், இதில் யார் ஜெயிப்பாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மர்லின் ஃபிஷ். மர்லின் மீன்கள் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஆனால் இது உண்மை கிடையாது. இந்த வகை மீன்கள் ஆங்கில கதைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் தான் இந்த மீன்களோட வேகம் 100 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். இருந்தாலும் இது ஒரு நல்ல வேகம் தான். இதனால தான் இந்த மீன்கள் 8வது இடத்துல இருக்கு. நெருப்பு கோழிகள். நெருப்பு கோழிகளால் கிட்டத்தட்ட மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். இதுலேயும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது 2 கால்கள் உடையது. இந்த வகையான மிருகங்கள் வேகமாக ஓடுறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம்தான். இதுக்கு காரணம் இதோட கால்கள் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு நெருப்பு கோழி உதச்சதுன்னா ஒரு சிங்கத்தை கூட கொல்ல முடியும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சாம்பல் நிற முயல். நமக்கே தெரிஞ்சிருக்கும் முயல்கள் சின்னதாக இருந்தாலும் செம்ம ஸ்பீடாக ஓடும். இந்த வகை முயல்களால் கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். அதிலும் இந்த வேகத்தில் எப்போ ஓடும்னா, வேட்டைக்கார மிருகங்கள் துரத்தும் போது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த வேகத்தில் ஓடுது. அப்போ இதை துரத்துற மிருகம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுன்னு நினச்சி பாருங்க. அதை தான் லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறோம். கிரேஹவுண்ட். இது ஒரு நாய் வகை. முழுக்க முழுக்க வேகத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாய் வகையானது கிட்டத்தட்ட மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. இது ஓட்டப்பந்தயத்தில் பயன்படுத்தப்படுற ஒரு நாய் வகை. இந்த நாய்கள் தான் போன பாயிண்ட்ல சொன்ன சாம்பல் நிற முயல்களை வேட்டையாடக்கூடியது, அதை துரத்தி பிடிக்கக்கூடியது. வைல்டு பீஸ்ட். ஆப்பிரிக்காவில் காணப்படுகிற உயிரினம் இது. இது கூட்டமாக தான் இருக்கும். இந்த விலங்கால மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். செம்ம ஃபாஸ்ட்டு தான். இருந்தாலும் இந்த வைல்டு பீஸ்ட்டுகள் தான் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டிருக்கு. இந்த ஃபாஸ்டான மிருகத்தை கூட நிறைய மிருகங்கள் துரத்தி கொண்டு இருக்கு. ப்ராங்ஹார்ன். இது ஒரு மான் வகை. கிட்டத்தட்ட இந்த மான்களால் மணிக்கு 98 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகம். இந்த காரணத்துக்காகவே இந்த மான்களை துரத்தி கொள்கிற மிருகங்கள் ரொம்பவே கம்மி. இதிலும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகத்தால் தான் ரொம்ப நேரத்துக்கு இந்த வேகத்தில் ஓட முடியும். மற்ற மிருகங்கள் வேகமாக ஓடினாலும் ரொம்ப டயத்துக்கு அதில் ஓட முடியாது, டயர்டாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிஸ்ட்டில் ரொம்ப டாப்பான இடத்துக்கு வந்துட்டோம். 2வது இடம். கண்டிப்பாக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, சிறுத்தை. இந்த உலகத்திலேயே தரையில் ஓடக்கூடிய வேகமான உயிரினம் சிறுத்தைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு சிறுத்தையால் மணிக்கு 113 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். கண்டிப்பாக எந்த ஒரு மிருகத்தாலும் இதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதிலும் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நேரத்தில் இந்த வேகத்தால் எட்ட முடியும். ஸோ சிறுத்தை அப்படின்னாலே வேகம்னு சொல்லலாம். நம்மளோட சேனலில் ரொம்பவே ஃபேமஸான சிறுத்தை விசஸ் லெப்பர்ட் விசஸ் ஜாகுவார் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1 பிளேஸில் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க? பெரிகிரைன் ஃபால்கன். இது ஒரு பறவை இனம்.
இதோட வேகம் கேட்டால் அசந்து போயிடுவீங்க. மணிக்கு 300 கிலோமீட்டர். ஆக்சுவலி சொல்லணும்னா 300 கிலோமீட்டர் ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். இதையும் தாண்டி கூட இதால் வேகமாக பறக்க முடியும். இதன் மூலமாக இந்த உலகத்திலேயே வேகமான உயிரினம் இதுதான் சொல்லலாம். இந்த பறவையானது டைவ் அடிக்கும் போது தான் இந்த வேகத்தை எட்டுது. கிட்டத்தட்ட ஒரு புல்லட் மாதிரி வானத்துலேருந்து கீழே சீறி பாஞ்சு வருது. இந்த பெரிகிரன் ஃபால்கன் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாப் 10 ஃபேக்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செம்ம வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் 10 விலங்குகள் பற்றி பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் நிறைய மிருகங்கள் விடப்பட்டிருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சிங்கம், புலி, ஜாக்வார் இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் விட்டுருக்கலாம். இருந்தாலும் ஜென்ரலாக உள்ள சில விலங்குகளை மட்டும் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் இந்த மிருகங்களும் ஸ்பீடான மிருகங்கள் தான். அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்பீடான மிருகம் என்னன்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ண காத்திருக்கோம். இன்னும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது